சாமி மன்னிச்சிருங்க. நான் ஃபோன் பண்ணி நீங்க எடுக்கலன்னு ஏதோ கோபத்துல பேசிட்டேன், கோச்சுக்காதீங்க. இப்போவாவது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரமும் கரும்பிசாச இறக்க முடியுங்கிற நம்பிக்கையோட தான் நான் பூஜையில இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் கரும்பிசாசு இறங்கவே இல்லை. நாம கண்டெடுத்த பணத்தை இப்ப ஆளை வச்சு புதைச்சிட்டு இருக்க. அப்போ துர்கா அவளைத்தான் நீ கௌரி ஊருக்கு அனுப்பிட்டதா சொன்னிய? ஆமா சாமி. ஆனா இது வரைக்கும் அங்கிருந்து எந்த தகவலும் வரலையே. சரி சாமி, போனது போகட்டும். இப்பவும் நான் உங்களை தான் முழுசா நம்புறேன். கௌரிய கொல்லதான் ஆளுங்களை அனுப்பியிருந்தேன். அது நடந்ததா இல்லையான்னு தெரியல. என்ன நடந்தாலும் துர்கா திரும்பி வந்துருவா. ஆனா அவளை அழிச்சே தீரணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். சொல்லுங்க சாமி, அடுத்து நான் என்ன செய்யணும்? பூஜைக்கு வேண்டிய எல்லா சாங்கியமும் நாம ஒழுங்கா பண்ணியும் நாம நினைச்சது நடக்கல. அப்படின்னா ஏதோ ஒண்ணு நாம தவற விட்டுருக்கோம் தானே அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு செத்து போன துர்காவுக்கு பண்ண வேண்டிய சடங்குகளை சரியா செய்யாம விட்டதுனால தான் கரும்பிசாசு இறங்கலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா துர்கா செத்துட்டான்னு உறுதியா சொல்றீங்களா சாமி? அவ சாதாரண மனுஷியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அவளுக்கு தான் ஜென்மக்குரிய இல்லையே. அவட்டையோ இல்ல அதுக்கும் மேல ஒரு துஷ்ட சக்தியோ என்னன்னு தெரியல. ஆனா துர்காவை அழிக்கணும்னா நீ உடனே ஒரு விஷயத்தை பண்ணணும். சொல்லுங்க சாமி, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. துர்காவுக்கு பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்து அவளுக்கு காரியம் பண்ணிட்டா அவளோட ஆத்மா சாந்தி அடையும். அப்ப நாம பிசாசை இறக்கி அவளை அழிக்கலாம். துர்காவோட காரியத்தை அவ புருஷ அசோக்க வச்சு பண்ணுங்க. அவன் கையால பிண்டம் கொடுக்க வைங்க. ஆனா துர்கா செத்துட்டதா அவனை எப்படி நம்ப வைக்கிறது? முன்னோர்களுக்கான பித்ருதோஷத்தை போக்கணும்னு சொல்லி அவன் கையாலேயே துர்காவுக்கு பிண்டம் வைக்க சொல்லுங்க. அப்படியும் அவன் வைக்கலனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. துர்காவோட மாமனாரா நீயே அதை செஞ்சிடு. சரிங்க சாமி, பொழுது விடியட்டும். அசோக் கிட்ட பேசி பார்க்கறேன். அவன் வரலன்னா அத நானே செஞ்சிடுறேன். அப்படியே பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், துர்காவை கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டீங்கல்ல, அந்த குளத்துக்கே போய் பிண்டம் வச்சு காரியம் பண்ணிடுங்க. அந்த குளத்துலயா? ஆமா, அதுதான் சரியா இருக்கும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். சாமி இங்க வாங்க சாமி. அவடை கொஞ்சம் அப்படியே லைன்ல இரு. என்ன சாமி, குழி தோண்டியாச்சு. பணத்தை புதைச்சிட்டு வா, இல்ல சாயங்காலம் பண்ணணுமா? அனாத பணத்துக்கு என்ன சாங்கியம்? குழியில தள்ளிட்டு மண்ணை போட்டு மூடிடு. சாமி, பணத்து பாக்கெட்ல மொபைல் இருக்கு, அத நீயே வச்சுக்க. சரிங்க சாமி. சீக்கிரம் மூடு. சரிங்க சாமி. அவடை
சாமி, அந்த பணம் புதைச்சிட்டு இருக்க அவளை நான் சொன்னதை உடனே செஞ்சிடு. அதுக்கப்புறம் நான் கரும்பிசாசை இறக்குறேன். சரியா? சரிங்க சாமி, நான் முடிச்சிடுறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா வேற என்ன அண்ணி பட சொல்றீங்க? காலையில நம்ம முன்னாடி துர்கா வந்து நிக்க போறா. அவளை அப்படியே விட்டுற முடியுமா? அப்படியே விட்டாலும் அவ நம்மள சும்மா விட்டுருவாளா? அவளை அழிக்கிறதுக்கான முயற்சிய நம்ம விடாம செஞ்சுட்டு தான் இருக்கணும். இதை விட்டா வேற வழியே இல்ல. இங்க இருந்துகிட்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது அந்த கடப்பா கனகா. இவங்க செத்து போன துர்காவுக்கு பிண்டம் வைக்கிறதுனால கனகா இவங்களை வெட்டு வைப்பாளா என்ன? கனகா தான் எல்லாரையும் வெற்றி செய்யணுங்கிற முடிவுல இருக்காளே. இத நான் எப்படி யார்கிட்ட சொல்லுவேன்? நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்ப்போம். எல்லாரும் வந்துட்டீங்களா? அண்ணே, எல்லாரும் வந்துட்டோண்ணே. ஆனா இன்னும் அசோக்கை மட்டும்தான் காணோம். அவங்கிட்ட சொல்லிட்டீங்களாண்ணே? இனிமே தாண்டா அவங்ககிட்ட சொல்லணும். கடைசி நேரத்தில் அவங்ககிட்ட சொல்லி அவனால வர முடியலன்னா? டேய் ஜனா, நாம காலையில தூங்க போறப்பவே மணி 5 ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அவன்கிட்ட எப்படி சொல்றது? அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். ஆமாண்ணே, துர்காவுக்கான சடங்குகளை அசோக் கையால செய்யறதா நல்லது. பெரியய்யா, என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நீ எப்ப வந்த? நான் எங்க போனேன்? எப்ப வந்தேன்னு கேக்குறீங்க? நைட்டு நீ எங்கேயோ வெளியில போன மாதிரி இருந்தது. ஓ, நேத்து நைட்டும் அப்படி கனவு கண்டீங்களா? நான் எங்கேயுமே போகல, இங்கதான் இருக்கேன். காலங்காத்தால இவகிட்ட போய் வாய் கொடுக்கறாங்களே, என்ன நடக்க போதோ? பெரியய்யா, என்ன எல்லாரும் இறந்து போன உங்க பங்காளிக்கு பிண்ட வைக்க கிளம்பிட்டீங்களா? ஏய், நாங்க பிண்டம் வைக்க போறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? காவேரி, அப்போ பிண்ட வைக்க தான் போறீங்களா? வாய மூடு. பெரியப்பா, வா அசோக். என்ன பெரியப்பா, எல்லாரும் எங்கேயோ வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா அசோக், எங்க கூட நீயும் தான் வர. நானுமா? எங்க போறோம்? கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல ஏதேதோ பிரச்சனைங்க ஓடிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட சொல்லி கேட்டேன். அவரு நம்ம பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை பிண்டம் வச்சு செய்ய சொன்னாரு. வீட்டுல ஆம்பளை பிள்ளைங்க நீங்க செய்யறது நல்லதுன்னு சொன்னாரு. அதான் அர்ஜுனும் இருக்கான், நீயும் இருக்க. உடனே கிளம்பு, போலாம். என்ன பெரியப்பா, இந்த காலத்துல போய் பித்ரு தோஷம் பிண்டம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்றதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமா? அசோக், அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நம்ம முன்னோர்கள் தான் நம்ம குடும்பத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா பித்ரு தோஷம் கழிஞ்சிரும். அப்புறம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றோம், நீயே வா போலாம். ஆமா சின்னையா, நம்ம முன்னோர்களை மதிக்கலனா அவங்க நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. அதுக்கு பயந்துதான் எல்லாரும் கூண்டோட கிளம்பிட்டாங்க. துர்கா, சாரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. குடும்பத்தோட கிளம்பிட்டாங்க. சரி பெரியமா, நீங்க சொல்றதுக்காக நானும் வரலாம். ஆனா இப்படி கடைசி நேரத்துல சொல்றீங்களே. இன்னைக்கு பார் கவுன்சில்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. தலைவரே நான் தான். நான் அந்த மீட்டிங் போகலைன்னா தப்பாயிடும். பெரியப்பா, நாளைக்கு போக முடியாதா? ஜோசியர் குறிச்சு கொடுத்த டைம்ல தான்ப்பா பண்ணணும். சரி, நீ மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாதா? அது முடியாது பெரியப்பா, முக்கியமான ஒரு மீட்டிங். ஆனா நீங்க இருக்கீங்க, அண்ணா இருக்காரு. அப்புறம் என்ன, நீங்களே பண்ணிட்டு வந்துருங்க. சரி, நீ போய் உன் வேலையை பாரு. நாங்களே போயிட்டு வந்துடுறோம். சாரி பெரியப்பா. பரவாயில்லடா, இதுல என்ன இருக்கு? ஓகே பெரியப்பா, நான் போய் ரெடி ஆகுறேன். சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? ஆமாமா, நேரமாச்சு, கிளம்புங்க. பெரியயா, ஒரு நிமிஷம். என்ன? முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்க போறீங்க. வெறும் கையோட போறீங்களே. கொஞ்சம் இருங்க, வரேன். பச்சரிசி மாவுல சர்க்கரையும் வாழைப்பழத்தையும் பிசைஞ்சு உங்களுக்காக நானே பிண்டத்தை ரெடி பண்ணிட்டேன். இரு இரு, இப்பதான் நாங்க பிண்டம் கொடுக்க போறதே உனக்கு தெரியும். முன்னாடியே நீ எப்படி ரெடி பண்ண? கனக வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டா. அதிகாலையில ரூமுக்குள்ள எல்லாரும் கூடி பிண்டத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இதுல 12 பிண்டம் இருக்கு. அது என்ன கணக்கு 12? நம்ம முன்னோர்களுக்கு தானே கொடுக்க போறீங்க, கணக்கு போடுங்களேன். பெரியய்யா வழியில, அவர் அப்பா வழியில, அவர் அம்மா வழியில,
அவங்க அப்பா அம்மா முப்பாட்டின்னு அப்பா வழியில அம்மா வழியில 6ன்னு 3 தலைமுறைக்கு கணக்கு பண்ணி தான் பிண்டம் பண்ணி வச்சிருக்கேன். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும். சரி, கிளம்புங்க போலாம். ஐயோ, ஆளு விடு. அக்கா, காலையில நம்ம பேசினதை கேட்டோன்னு சொல்றா. நம்ம துர்காவுக்கு பிண்டம் கொடுக்கறத பத்தி தானே நம்ம பேசணும். அத அவ கேட்டிருப்பாளாக்கா? கேட்டிருந்தா அவ ஒருத்திக்கு எதுக்கு 12 பிண்டம் கொடுக்க போறா? பன்னெண்டுன்னு அவ சொல்றது வேற ஏதோ கணக்குன்னு தோணுது. டேய், சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காதடா. அண்ணே, கௌரிய பார்க்க போன துர்கா வீடு திரும்பிட்டா. அங்க கௌரிக்கு எதுவும் ஆகலைன்னு தோணுது. அப்ப கௌரிய கொல்றேன்னு 10 லட்சம் வாங்கினாங்கல்ல அந்த கோடாரி குரூப், அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதுவும் என் மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கு ஜனா. அவனுங்களுக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள்னே வருது. கௌரி எப்படி இருக்கான்னு துர்கா கிட்ட எப்படி கேட்கறது? அவங்களே கால் பண்ணிட்டோன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, திண்டிவனம் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் பேசுறேன். நீங்க ஆவுடையப்பன் சாரா? கௌரியோட ஒரு திண்டிவனம் பக்கத்துல தானே இருக்கு. கோடாரி குரூப்ஸ் மாட்டிக்கிட்டானுங்களா? சொல்லுங்க சார். ஆமா சார், சொல்லுங்க. திண்டிவனம் காட்டு பகுதியில அடையாளம் தெரியாத 9 பேரை கை வேற கால் வேற தலை வேறன்னு கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருக்காங்க. பேரும் ஒரே மாதிரி உடையும் ஒரே மாதிரி மாஸ்கும் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம 9 பேருடைய கையிலுமே கோடாரி இருந்திருக்கு. அப்படிங்களா? சிலைகளை திருட வந்த கும்பல்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஒரு நிமிஷம், இதெல்லாம் எதுக்காக எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? அத பத்தி தான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அந்த 9 பேர்ல ஒருத்தங்கிட்ட செல்போன் இருந்திருக்கு. அதுல கடைசியா உங்க நம்பர்ல இருந்து தான் அவனுக்கு கால் வந்திருக்கு. எஸ்ஐ சார், என் பேரு ஆவுடையப்பனான்னு கேட்டீங்க. ஆனா இந்த ஆவுடையப்பன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சிவவல்லப ஜமீன். என் நம்பரை யார் மூலமாவது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய உதவி கேட்டு யாராவது போன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி யாராவது எனக்கு கால் பண்ணிருக்கலாம். பதிலுக்கு நானும் கால் பண்ணி பேசியிருக்கலாம். அப்படி பேசுறவங்க உண்மையிலேயே என்ன பேக்ரவுண்ட்ல இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்க செத்து கிடக்கிறவங்க சில கடத்துற கும்பலான்னு சந்தேகப்படுறதா சொன்னீங்க. அதனாலதான் நான் கிராஸ் பண்ணி என்னோட விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க சார். உங்க நம்பர் கிடைச்சதுமே உங்களை பத்தின எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப நான் சொன்ன அடையாளத்துல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? 9 பேருன்னு சொல்றீங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ், முகமூடி போட்டிருக்கிறதா சொல்றீங்க. எல்லாரு கையிலயும் கோடாரி இருந்ததா சொல்றீங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ தீவிரவாத கும்பல் மாதிரி தெரியுது. நான் இந்த சொசைட்டில ஒரு முக்கியமான ஆள். இந்த மாதிரி ஆளுங்கன்னு தெரிஞ்சா அவங்க கூட நான் எதுக்கு தொடர்பு வச்சுக்க போறேன்?
ஓகே சார், மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நானே உங்களுக்கு கால் பண்றேன். தாராளமா எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. ஓகே. போன்ல யாருங்க? ஆ, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். வாங்க போலாம். என்ன எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? பெரியய்யா கூப்பிடுறாங்க, போங்க. பெரியய்யா, 12 பிண்டம் கணக்கு சரியா வரலனா கற்பனை பண்ண புரோகிதர் வருவார்ல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எஸ்ஐ கிட்ட இருந்து போன் வந்ததுக்கும் இவ 12 பிண்டம்னு சொல்றதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு.